பொன்மடச் செம்மல் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா நடித்து 50 ஆண்டுகள் கடந்த பின்னும் இப்போது கலரில் டிஜிட்டலில் அசத்தலாக வந்து இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கிறது அடிமை பெண். 50 ஆண்டுகள் கடந்தாலும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் எம்ஜிஆர் மீது உள்ள அந்த அன்பும் அவர் மீது உள்ள அந்த பாசமும் அவர் படத்தின் மீது உள்ள அந்த ஈர்ப்பும் இன்னும் குறையவில்லை என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. அவருடைய எந்த படமும் ரசிகர்களால் புறக்கணிக்கப்படவில்லை என்பதற்கு அடிமை பெண் இன்னொரு அத்தாட்சி. இன்றைக்கே அது வெளியாகி வெள்ளி விழா கண்டது. டிஜிட்டலில் கலரில் மீண்டும் வந்து மீண்டும் அது வெள்ளி விழாவை கடந்து வெற்றி பெற்றது. அந்த அடிமை பெண் படத்தை பற்றிய சுவாரஸ்ய குறிப்புகள் சில இங்கே தருகிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி செல்வி ஜெயலலிதா ஆகிய இருவரின் அரசியல் வாழ்வுக்கும் அடிப்படை அமைத்து கொடுத்த படங்களில் அடிமை பெண்ணும் ஒரு தனி இடம் கொண்டது. இந்த படத்தில் இருவருமே இரட்டை வேடத்தில் நடித்தனர். படம் வெளியாகி சுமார் 48 ஆண்டுகள் முடிந்த நிலையில் அந்த படத்தை மீண்டும் டிஜிட்டல் முறையில் மறு உருவாக்கம் செய்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. வண்ணத்திலும் ஒளிரும் டிஜிட்டலிலும் பார்க்க இன்னும் அது பரவசம் தரக்கூடியதாக, இன்னும் ரசித்து பார்க்க வைக்கும் விதமாக டிஜிட்டலில் அடிமை பெண் வந்திருக்கின்றது. அப்போதே 50 ஆண்டுகளுக்கு முன்பே பிரம்மாண்டமான முறையில் தனது சொந்த தயாரிப்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்து உருவாக்கிய இந்த படம் அன்றைக்கே 25 ஆண்டுகள் ஓடி வசூலில் சாதனை செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடிமை பெண் படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமும் உண்டு. முதலில் இந்த படத்திற்கு கதாநாயகியாக முதன்மையான வேடத்திற்கு ஒப்பந்தமானவர் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி மற்றும் ரத்னா ஜெயலலிதா இருவரையும் ஒப்பந்தம் செய்திருந்தார் புரட்சி தலைவர். பல காட்சிகள் உருவாக்கப்பட்டு பல காட்சிகள் படமாக்கப்பட்டும் இருந்த நிலையில் திடீரென்று சரோஜா தேவியின் திருமணத்தால் எம்ஜிஆர் படப்பிடிப்பை நிறுத்த வேண்டி வந்தது. சரோஜா தேவி திருமணம் செய்து கொண்டதும் அவரை அந்த படத்தில் இருந்து நீக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அவர் வாழ்த்தி நன்றாக இருங்கள் என்று வாழ்த்தி அனுப்பிவிட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதன் பிறகு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த படத்தின் படப்பிடிப்பை தொடங்கினார். சரோஜா தேவிக்கு பதிலாக முதன்மையான கதாநாயகியாக ஜெயலலிதாவை உருவாக்கினார். ஒரு கதாபாத்திரத்திற்காக மட்டும் உருவாக்கப்பட்டிருந்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஜெயலலிதாவை சவாலான இரட்டை வேடங்கள் செய்து நடிக்க வைத்து அவரை இரட்டை வேடங்களை நடிக்க ஒப்பந்தம் செய்தார். ஜெயலலிதாவும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு இந்த படத்திற்காக உண்மையாகவே கத்தி சண்டை கற்றுக்கொண்டு அசத்தினார். படத்திற்காக எம்ஜிஆரின் அன்பாலும் எம்ஜிஆர் அவரை ஒரு பாடகியாக்க வேண்டும் என்று சொன்னதாலும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் குரல் வளத்தையும் இனிமையான குரலையும் மனதில் வைத்து எம்ஜிஆர் இந்த படத்தில் ஒரு பாடல் பாட வைத்து ஜெயலலிதாவை பாடகியாக்க வேண்டும் என்று விரும்பினார். அதே போல அம்மா என்றால் அன்பு என்ற பாடலை பாடி பாடகியாகவும் ஜெயலலிதா அவதாரம் எடுத்தார். புகழ்பெற்ற அந்த பாடலோடு அடிமை பெண் படத்தில் ஜெயலலிதாவை ஒரு பாடகியாக புகழ்பெற்ற பாடலுக்கு சொந்தக்காரியாக அறிமுகப்படுத்தியதோடு நில்லாமல் 1000 நிலவே வா பாடலின் மூலமாக தமிழ் திரை இசையின் காற்றில் கலந்தது எஸ்பிபியின் குரல். எஸ்பிபி என்கின்ற அந்த இளம் பாடகரை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி பட்டி தொட்டி எங்கும் தென்னிந்தியா எங்கும் அந்த எஸ்பிபி என்கின்ற அந்த வளர்கின்ற பாடகரை பெரிய அளவில் அறிமுகப்படுத்தினார் இந்த படத்தின் மூலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். படத்திற்காக எஸ்பிபியின் குரலும் கேவி மகாதேவன் இசையும் சொர்ணம் எழுதிய புரட்சிகரமான வசனங்களும் இடம்பெற்றன. கே சங்கர் இயக்கத்தில் புரட்சி தலைவரின் திரைமகுடமாக வைரமாக ஜொலிக்கும் படமாக மாறியது அடிமை பெண். இந்த அடிமை பெண் இப்போது டிஜிட்டல் முறையில் அழகாக கண்டுகளிக்க ரசித்து மகிழ வந்திருக்கின்றது. அதை பலரும் கண்டு களிக்கின்றனர். ஆக அடிமை பெண் 50 ஆண்டுகளை கடந்து இன்னமும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.